பக்தர்கள் ஏன் காவடி சுமந்து முருகனை வழிபடுகிறார்கள் தெரியுமா? பண்டைய காலத்தில் அகத்திய முனிவருக்கு இடும்பன் என்ற சீடன் இருந்தான். இடும்பன் மிகவும் வலிமையானவன், ஆனால் தனது குருவுக்கு மிகவும் பக்தியுடன் இருந்தான். ஒரு நாள் அகத்திய முனிவர் வடபகுதியில் இருந்த 2 மலைகளை தெற்கு பகுதியில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். அந்த 2 மலைகள் சிவகிரி, சக்திகிரி. அந்த மலைகளை எடுத்து வரும் பொறுப்பை இடும்பனிடம் கொடுத்தார். இடும்பன் அந்த 2 மலைகளையும் ஒரு கம்பியில் கட்டி காவடி போல தனது தோளில் சுமந்து கொண்டு தெற்கு பக்கம் பயணம் செய்தான். நீண்ட பயணத்துக்குப் பிறகு அவன் ஒரு இடத்தில் ஓய்வெடுக்க அந்த மலைகளை கீழே வைத்தான். அந்த இடம்தான் இன்று பழனிமலை. பிறகு மீண்டும் அந்த மலைகளை தூக்க முயன்றான். ஆனால் அவனால் அவற்றை தூக்க முடியவில்லை. அதற்கு காரணம், அந்த மலையின் மேல் முருகன் சிறுவனாக நின்றிருந்தார். இடும்பன் கோபமாக அந்த சிறுவனை கேட்டான், இது என் குருவின் மலை, நீ உடனே கீழே இறங்கு. ஆனால் அந்த சிறுவன் அமைதியாக மறுத்தான். இதனால் இருவருக்கும் போராட்டம் நடந்தது. அந்த போரில் முருகன் இடும்பனை வென்றார். பிறகு இடும்பன் உண்மையை உணர்ந்து முருகனை பிரார்த்தித்தான். முருகன் கருணையுடன் இடும்பனை உயிர்ப்பித்து ஆசீர்வதித்தார். அப்போது இடும்பன் ஒரு வேண்டுகோள் வைத்தான், உன்னை காண வரும் பக்தர்கள் காவடி சுமந்து வந்தால் அவர்களுக்கு அருள் கொடுக்க வேண்டும். முருகன் அதற்கு சம்மதித்தார். அதனால் இன்று வரை பக்தர்கள் காவடி எடுத்துக்கொண்டு பழனி முருகனை வழிபடுகிறார்கள். ஆன்மீக கதைகள் மற்றும் மந்திரங்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.